நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையால் பார்ட் 8 தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது லெசன் 8. ஓகே, தும்மாவோ ஆப்பாயே இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ தும்மாவோ அப்படின்னா நம்ம இன்ஃபார்மலாக நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி வரும். ஆப் ஆயே அப்படின்னா இது நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான டேர்மில் நம்ம எல்டர்ஸ்க்கு அஃபீஷியல்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது ஆப் ஆயே. ஸோ இந்த ஆப்ன்ற வேர்ட் அந்த டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த லெசனில் இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆ, ஜா, பட், லிக். ஆ அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம், தும்மாவோ. தும் ஜாவோ அப்படின்னா நீங்கள் போங்கன்னு அர்த்தம். தும் படோ அப்படின்னா நீங்கள் நீ படின்னு அர்த்தம். லிக் அப்படின்னா தும் லிக்கோ, நீ எழுதுன்னு அர்த்தம். ஆ பாயே அப்படின்னா ரெஸ்பெக்டோட நீங்கள் வாங்க. ஆப் ஜாயே நீங்கள் போங்க. ஆப் படியே. ஸோ ஆப் படியே அப்படின்னா நீங்கள் படிங்க. ஆப் லிக்கியே அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸா, இது வந்து ஃபார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். லதா யஹா நாவோ, லதா இங்கே வா. கியா ஹே மா, அம்மா எங்கே இருக்காங்க. வஹ தேக்கோ மேஸ் பர் தேலி ஹே. ஓகே, ஸோ அங்கே பாருங்கள், டேபிளுக்கு மேலே இங்கே வந்து ஒரு பேக் இருக்குது. ஹாமா மேஸ் பர் தேலி ஹே. ஆமாம்மா, டேபிளுக்கு மேலே இது வாட் பேக் இருக்கு. தும் தேலி லோ और दुकान जाओ, நீ பேக் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. दुकान से 1 किलो आलू और 1 किलो சீனி லாவோ. அதாவது கடைக்கு போயிட்டு நீ 1 கிலோ பொட்டேட்டோவும் 1 கிலோ சீனியும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மா ஆஜ் ஸ்கூல் ஹே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு ஸ்கூல் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நகி பேட்டா ஆஜ் ஸ்கூல் நெய் ஹே கியாம்மா. அதாவது இல்லை மக்களே, இன்றைக்கி ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு குழந்தை கேட்குதா. ஆஜ் ரவிவார் ஹே, ஆஜ் சிட்டி ஹே. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சண்டேனால இன்றைக்கி லீவு. கியா கல்பி சிட்டி ஹேம்மா, அதாவது நாளைக்குமே லீவாக இருக்குமான்னு கேட்குறான். நெஹி கல் சிட்டி நெஹே, இல்லை நாளைக்கு லீவு கிடையாது. கல் தும் ஸ்கூல் ஜாவோ, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. பண்டிட்ஜி ஆயே ஆப் அந்தர் ஆயே. பண்டிட்ஜி வாங்க, நீங்கள் உள்ளே வாங்க. ஆப் குர்சி பர் பைட்டோ, ஏ ஆப் கரம் தூத் பீஜியே. நீங்கள் சேரில் வந்து உட்காருங்க, நீங்கள் சூடான பால் குடிங்க. अब आप अखबार पढ़िए, अब आप अब आराम कीजिए. நீங்கள் இப்போது நியூஸ் பேப்பர் படிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோபால் ஆஜ் தும் பாஹர் மத் ஜாவோ. கோபால் நீ எனக்கு வெளியே போகாத. கியூம் பிதாஜி, ஏன் அப்பா. ஆஜ் हड़ताल है, आज दुकानों और बाजारों बंद है. அங்கே வந்து ஏதோ ஸ்ட்ரைக் மாதிரி நடக்குது. ஸோ இன்றைக்கு எல்லா ஷாப்பு மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி பந்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டீக் ஹே பிதாஜி ஆபி பாஹர் மஜாயே. சரி அப்பா, நீங்களும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிறான் அந்த பையன். ஆப் முஜே ஹிந்தி சிக்காயே, எனக்கு நீங்கள் ஹிந்தி சொல்லித்தாங்கன்னு கேட்குறான். ஆப் முஜே கணித் பி சிக்காயே, அதாவது அவனுக்கும் சேர்த்து சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அச்சா தும் கிதாபோன் और கலம் லாவோ. சரி, நீ உன்னோட புக்கும் உன்னோட பென்னும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பிதாஜி முझे चिप्स चाहिए, आप मुझे चिप्स दीजिए, तुम चिप्स मत खाओ. அப்பா எனக்கு வந்து நீங்கள் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க, எனக்கு தாங்கன்னு சொல்கிறான் பையன். அதுக்கப்புறமா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ சிப்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. கியூம் பித்தாஜின்னா பையன் வந்து அப்பா கிட்டே கேட்குறான். சிப்ஸு சேர்த்து கேலியே அச்சா நைஹே, அதாவது அது உடம்புக்கு நல்லதில்லை அந்த மாதிரி அப்பா வந்து பையனுக்கு சொல்கிறாங்க. அபியாஸுங்கிறது என்னது? எக்ஸசைஸில் உள்ள ரோமன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். தமிழ் அங்கிரேசி அர்த்த லிக்கோ. தமிழ் இல்லாட்டா இங்கிலீஷில் நீங்கள் வந்து மீனிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். தேலி அப்படின்னா பேகு, சிட்டி அப்படின்னா ஸோ லீவுன்னு அர்த்தம், ஸோ ஹாலிடே. சேஹத் அப்படின்னா ஹெல்த்து, ஹர்த்தால் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு, தூக்கான்னா ஷாப்பு. சஹி शब्द चुनकर वाक्य पूरा करो.
இல்லை வந்து நீங்கள் கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தும் சிப்ஸு மத்து காவோ, நீ வந்து சிப்ஸு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிப்ஸு நம்ம குடிக்க மாட்டோம் இல்லையா, பியோனா குடிக்கிறது. चिप्स सेहत के लिए अच्छा नहीं है, अच्छा है अच्छा नहीं है. चिप्स சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது கிடையாது, நல்லதுன்னு சொல்ல மாட்டோம், நல்லது கிடையாது. आप मुझे हिंदी सिखाइए, हिंदी पढ़िए. நீங்கள் ஹிந்தி எனக்காக படிங்கன்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் ஹிந்தி எனக்கு சொல்லித்தாங்கன்னு தான் அப்பா கிட்ட கேட்போம். तुम तेली लो और दुकान जाओ. ஓகே, ஸோ தும் இருக்கனால ஸோ ஓ சவுண்ட் தான் வரும். ஸோ ஜாவோ, ஜாயே அப்படின்னா ஆப் இருக்கணும் இங்கே. ஆப் கரம் தூத் பீஜியே, நீங்கள் வந்து சூடான பால் குடிங்கன்னு சொல்கிறாங்க. விலோம் சப்த லிக்கோ அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். கரம் தண்டா அப்படின்னா ஹாட் கோல்டு. பாகர் அந்தர், பாகர்னா வெளியே, அந்தர்னா உள்ள. ஆவோ ஜாவோ வாங்க போங்க. பந்து கூலா, பந்த் அப்படின்னா எல்லாமே ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸாக இருக்குது. கூலா அப்படின்னா எல்லாமே ஓப்பன் ஆகி இருக்கு. இனி அடுத்தது தோ லோ, அதாவது கொடுங்க வாங்குங்க, கொண்டு வாங்க, அந்த மாதிரி மீனிங்கில் வருது. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ரோமன் பார்க்க போகிறோம். ஹிந்திமே அனுவாது கரோ. நீங்கள் வந்து ஹிந்தியில் இதை எழுதுகிற மாதிரி இருக்கும். நீ வந்து சிப்ஸு சாப்பிடாதங்கிறது எப்படி சொல்லலாம்? தும் சிப்ஸு மத்து காவோ, நீங்கள் சூடான பால் குடிங்க அப்படின்னா ஆப் கரம் தூத் பீஜியே. இன்றைக்கி நீங்கள் வெளியே போகாதீங்கிற எப்படி சொல்லுவோம்? தும் ஆஜ் பாஹர் மத் ஜாவோ, நீங்கள் இன்றைக்கி ஒரு பேனா கொடுங்க. இன்றைக்கி ஆப் முஜே ஏக் கலம் தீஜியே, கொடுங்க அப்படின்னா தீஜியன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் இப்போது ரெஸ்ட் எடுங்க. அப் தும் ஆராம் கரோ, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இந்த லெசனும் இதோட எக்ஸசைஸும் இன்றைக்கி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. என்னோடய சேனலில் இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தன்யவாத்.